ப்ரோஸ் கோச்சார ப்ரிடிக்ஷன் ஃபாலோவர்ஸுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். கடகராசிக்காரங்களுக்கு நவம்பர் 10ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த ஒரு வாரத்தில் 2025 எந்த மாதிரியான கோச்சார பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் வார தொடக்க நாள்லேயே ராசிநாதன் ராசியில் வலுத்து இருக்கக்கூடிய அமைப்பு. தேய்பிரை சந்திரனாக இருந்தால் கூட குருவோட சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு. அடுத்தடுத்து 2, 3ஆம் இடத்தோட அவர் அப்படியே வரக்கூடிய அமைப்புகளில் 2ஆம் இடத்துல அவர் கேதுவை கடக்கும் போது மட்டும் மனம் ஓரளவுக்கு நிதானம் இல்லாமல் இருக்குங்க. கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு இல்லை யாருக்காவது பணத்தை கொடுத்துட்டு என்னடா கேட்டோம் கொடுக்கலையே என்ற மாதிரியான சில அமைப்புகள் இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை தவிர்த்துங்க மற்ற எல்லாம் அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். சுக்கிரனே திக்பலமா இருக்கிறாரு. உங்களுக்கு ஆகாதவர்னா கூட 12 3ஆம் அதிபதி வக்கர நிலையா இருந்து முதல்ல குருவோட அப்புறமா சுக்கிரனோட இருக்கக்கூடிய அமைப்பு. கூடுதலா உங்களுக்கு பகையை கொடுக்கணும் கெடுதலை கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சனி கூட குருவின் பார்வையில் அப்படின்ற மாதிரியான பெரிய சங்கடங்கள் எதுவும் இல்லாமல் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதுல இருந்து வெளியில வரக்கூடிய அமைப்பு. சிலருக்கு வெளிநாடு வெளிமாநில இந்த குரு கடகத்துல வந்துட்டாருனாலே வெளிநாடு வெளி மாநில அமைப்புகள்ல இருந்து நற்செய்திகள் கண்டிப்பா வருங்க. தாயாரோடு இருந்து வந்த விஷயங்கள், குழந்தையை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்க, கணவன் மனைவியோடு இருந்து வந்த பிரச்சனைகள் அத்தனையும் சரி செய்யக்கூடிய அமைப்பு. வாழ்க்கை துணையை வாழ்க்கையை சரி செய்யக்கூடிய அமைப்பு. அதற்கான அறிமுகங்கள் மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக இந்த நவம்பர் 10ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் 2025 நிச்சயமா கடகராசிக்காரங்களுக்கு இருக்கும். படிப்பு சார்ந்த அமைப்புகளில் பிரச்சனைகள் இருந்தது. இந்த கோர்ஸ் அப்ளை பண்ண கிடைக்கல, அந்த இடத்துல ட்ரை பண்ண கிடைக்கலன்ற மாதிரியான இடத்துல இருந்தவங்களுக்கும் கூட இந்த இடத்துல நல்ல தன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு. சகோதரர்களால் பிரச்சனை இருந்தது, தந்தை வழி அமைப்புகளால் ஒரு மாதிரி நெருடலான தன்மை இருந்து வந்துச்சுங்க ப்ரீவியஸ்லன்னு சொல்லவங்களுக்கு கூட இந்த இடத்துல கட்டிடத்தால் லாபம் இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். அப்பா அம்மாவே சேர்ந்து ஒரு இதை கொடுத்துடலாங்க, இவருக்கு பாக பிரிவினை கரெக்டாக கொடுத்துடலாம், தந்தை அமைப்பு இதை கொடுத்துடலாம், இவருடைய உரிமையை இவருக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு தாயோ தந்தையோ கணவனோ மனைவியோ குழந்தையோ உங்களுக்கான அமைப்பு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக கடகராசிக்காரங்களுக்கு இருக்கும். பெரிய அளவுக்கான கஷ்டங்கள் நிச்சயமா இதுக்கு பிறகு வராத அமைப்புகள் கடகராசிக்காரங்களுக்கு இருக்கும். அடுத்த வருஷத்துல நீங்க நல்லா இருக்கிறதுக்கான ஒரு அச்சாரம் இடக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு வாரம் நிச்சயமாக நவம்பர் மாதத்துல சகல தரப்பு கடகராசிக்காரர்களுக்கும் நிச்சயமாக இருக்கும்.